ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட். இந்த எஜுக்வெஸ்ட் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் போன்ற பல விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது. இந்த எஜுக்வெஸ்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் பற்றி பார்க்க போகிறோங்க. சதுரங்க விளையாட்டு தமிழகத்தில் தோன்றியது என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் சதுரங்க வல்லபநாதரின் ஆலயமோ புராண கதைகளோ பலருக்கும் சென்று சேரவில்லை. பாடல் பெற்ற தலங்களுக்கு யாத்திரை செல்வோர் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிவது வழக்கம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 103வது சிவத்தலமாக திகழ்வது இந்த பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் ஆலயமாகும். இத்தலம் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தலமாகும். தேவார பதிகத்தில் இத்தல இறைவனை திருநாவுக்கரசர் ஆவின் மேவிய ஐந்தமர்ந்து ஆடுவான், தூய வெந்நீரு துதைந்த செம்மேனியான், மேவநூல் விரி வெண்ணியின் தென்கரை பூவனூர் புகுவர் வினை போகுமே என்று இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பருக்கும் இந்த பூவனூர் சதுரங்க வல்லபநாதருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது மட்டுமல்ல, ஏன் இந்த ஆலய இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற பெயர் வந்தது என்பதை பற்றியும் காணலாம். வசுதேவன் என்ற மன்னன் அத்தனை பொன்பொருள் பதவி இருந்தும் குழந்தை வரம் இல்லாமல் தவித்து வந்தான். ஒவ்வொரு சிவாலயமாக சென்று மனமுருகி வேண்டினான். தன் மனைவியுடன் திருநெல்வேலி நெல்லையப்பரை வணங்கினான். இவர்களின் வேண்டுதலை ஏற்ற நெல்லையப்பர் பார்வதியை வசுதேவனின் மகளாக பிறக்கும்படியும் பராசக்தியின் அம்சமாகிய சாமுண்டியை குழந்தைக்கு செவிலித்தாயாக இருக்கும்படியும் அருளினார். ஒருமுறை வசுதேவன் தன் மனைவியுடன் தாமிரபரணி நதியில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு தாமரையில் சங்கு வடிவில் அம்பிகை தோன்றினாள். வசுதேவ மன்னன் அந்த சங்கை எடுத்தவுடன் அது குழந்தையாக மாறியது. மன்னனும் ராணியும் மகிழ்ந்த இறைவனுக்கு நன்றி கூறி அக்குழந்தைக்கு ராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். இறைவன் அருளியபடி சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டீஸ்வரி அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாயாக இருந்தாள். குழந்தை சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தது. அன்பும் அழகும் அறிவுமிக்க குழந்தையாக வளர்ந்தாள் ராஜேஸ்வரி. குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தன்னை வெல்பவர் யாரும் இல்லாதபடி திகழ்ந்தாள். காலங்களாக ராஜேஸ்வரிக்கு மணமுடிக்கும் நேரம் வந்தது. வசுதேவ மன்னர் யார் தன் மகளை சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கே மணமுடித்து தருவதாக அறிவித்தார். இறைவன் சித்தர் வேடத்தில் வந்து சதுரங்க போட்டியில் கலந்து கொள்வதாக கூறினார். மன்னனும் சம்மதிக்க சதுரங்க போட்டி நடந்தது. போட்டியில் சித்தர் வேடத்தில் வந்த சிவபெருமானை வென்றார். சதுரங்க போட்டியில் வென்ற இறைவன் உண்மையான வடிவத்துடன் அனைவருக்கும் தரிசனம் தந்தார். மனமகிழ்ந்து இறைவனை ராஜேஸ்வரியை மணமுடித்தார். சம்பதி தமேதராய் இன்றும் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார்கள். பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க அன்னை ராஜேஸ்வரியும் வளர்ப்புத்தாய் சாமுண்டீஸ்வரியும் தனித்தனி சன்னதி கொண்டு இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வருகின்றனர். சுகபிரம்ம ரிஷி மலர்வனம் வைத்து வழிபட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனுக்கு புஷ்பவனநாதர் என்ற பெயரும் உண்டு. கிருஷ்ண குஷ்டஹரம் தீர்த்தம் என்ற தீர்த்தம் இந்த ஆலயத்தில் உள்ளது. கருங்குஷ்டம் போக்கும் தன்மையுடையது இந்த தீர்த்தம். சிறப்பு வாய்ந்த சாமுண்டீஸ்வரி சன்னதியில் விஷக்கடிக்கு, எலிக்கடிக்கு இங்கு தரப்படும் வேரை கட்டிக்கொண்டு இவ்வம்பிகையை வழிபட்டு மக்கள் குணமடைகின்றனர். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், விநாயகர், முருகன், அகத்தியர், சுகமுனிவர் ஆகியோர் பூஜை செய்து வழிபட்ட திருத்தலம் இது. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சதுரங்க வல்லபநாதரை பிரார்த்தனை செய்து வழிபட குணமாகிறது என்பது நம்பிக்கை. பணம் கொடுக்கல் வாங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டால் விரைவில் அது சரியாகவும் திருமண தடை நீக்குவதற்கும் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை குறைவின்றி அருள்கின்றார் சாமுண்டீஸ்வரி. இந்த திருத்தலத்தில்தான் அகத்தியர் போகருக்கு விஷக்கடி நிவர்த்திக்கான மூலிகை வைத்திய முறைகளை போதித்தார் என்று கூறப்படுகிறது. சகலத்திலும் சிவனே முதல்வன் என்கிற பொழுது சதுரங்கத்திற்கும் அவனே முதல்வன் என்பதை விளங்கும் இந்த தலம் நம் தமிழ் சமூகத்தின் சிறப்புகளில் ஒன்று என்றால் அது மிகையல்ல. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்துக்கு சென்று வருவதில் சிறப்பாகும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.